ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ நம்ம பார்ப்போம். விஜய் மதுபாலன் பாண்டி அவர் வந்து ஒரு மெசேஜ் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வளர்ந்ததுனால வந்து டீச்சர்ஸோட நிலைமை என்ன ஆக போகுது? அவங்க எப்படி அடாப்ட் பண்றது? இந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்க எப்படி சர்வைவ் ஆகுறது? அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. நம்ம இத பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ் ஜெனரேட் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த சேனல வந்து விசிட் பண்ணட்டும். என்னோட வெப்சைட் usatamizhan.com அத போய் விசிட் பண்ணுங்க. அங்க நெறைய டாபிக்ஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். அத ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நெறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் வந்து நீங்க பண்ண முடியும். நீங்க நெறைய கான்டாக்ட்ஸ் வந்து கெயின் பண்ண முடியும். நானும் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கத்துக்க வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து டீச்சர்ஸோட ஃபியூச்சர் என்ன? அவங்க வந்து எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்ல்ட்ல வந்து அடாப்ட் ஆகுறது? எப்படி அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது? அப்படின்ற அந்த கோணத்துல வந்து நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ கிடையாது. அதனால வந்து யார் வேணா வந்து இது வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்காக வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு ஏஐன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ் வேணும். அப்பதான் வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும் டாட்ஸ. ஏன் வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு. ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த வீடியோ போய் பாருங்க. நான் இந்த வீடியோட லிங்க் வந்து பின் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். நீங்க அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா வந்து புரிஞ்சிரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் வந்து நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏஐ, ஏஐ அப்படின்னு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்ப வந்து வேர்ல்ட வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு பினாமினன் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த மாரி வந்து நெறைய ஃபேஸஸ் வந்து லைஃப்ல வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து திருவண்ணாமலையில வந்து சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பெரிய பினாமினன் ஒண்ணு நடந்தது. அது வந்து இந்தியா ஃபுல்லா வந்து ஸ்ட்ரைக் லெவலுக்கு வந்து போயிடுச்சு. அது என்னன்னா, இந்த நேஷனல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ முதல்ல வந்து லெட்ஜர் வச்சு தான் மெயின்டெயின் பண்ணும். ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஃபார்ம் நீங்க அப்ளை பண்ணா எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க் தான். திடீர்னு வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டமா மாத்திட்டாங்க. அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எப்படி அத ஆப்பரேட் பண்ணணும்னே தெரியாது. ரொம்ப தடுமாறிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா, அது எஸ்கலேட் ஆயி நேஷனல் லெவல்ல வந்து ஸ்ட்ரைக் வந்து வந்துச்சு. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் வரக்கூடாது. எங்களோட வேலைக்கு வந்து ரொம்ப த்ரெட்டா இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நாலேட்ஜும் கிடையாது. நெறைய பேர் வந்து என்னன்னா 40 பிளஸ்ல இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நாலேட்ஜும் கிடையாது. அப்பன்னா அது ஒரு பெரிய த்ரெட் மாரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஈஸியா படிச்சுட்டு அவங்க ஜாப வந்து ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு. ஆனா என்ன வந்து நடந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அது அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கிற பெயின் எல்லாம் வந்து அது வந்து சர்பாஸ் பண்ணிச்சு. அதனால அந்த பெனிஃபிட்காக வந்து எல்லாருமே வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து இந்த ஹியூமன் சைக்கிள்ல வந்து இந்த மாரி நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டெக்கேட் நீங்க தாண்டி வரும்போது ஏதாவது ஒண்ணு வந்து பெரிய பினாமினன் ஒண்ணு நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட் லெவல் வந்து இன்கிரீஸ் ஆயிடும். ஒரு டென்ஷன் ஆயிடும். நெறைய விஷயங்கள் எஸ்கலேட் ஆயிடும். ஃபைனலா வந்து நம்ம கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுருவோம். என்னோட வேலை வந்து நிரந்தரமா இருக்குமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 இயர்ஸ் கழிச்சு வந்து எல்லாமே வந்து அமைதியா அவங்க அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஏஐ ஃபினாமினன் வந்து ஒரு புதிய விஷயமா இருந்தாலும், ஆனா வந்து என்னன்னா, இது போயிட்டு இன்னொன்னு வரப்போகுது. அதுதான் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கே நம்ம வந்து உட்கார்ந்துட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரோபோட்ஸ்லாம் வரப்போது. வீட்ல இருக்கிற சர்வன்ட் மேட் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ரோபோட்ஸ் தான் வைக்க போறோம். அப்டி வச்சுக்கங்க. அப்பனா சர்வன்ட் மேட் எல்லாம் வந்து காணாம போயிடுவாங்க. இப்ப அவங்க வேலைகள்லாம் த்ரெட் வந்துரும். ஸோ இந்த மாரி நெறைய நடந்துகிட்டே இருக்க போகுது. அதனால வந்து என்னன்னா, முதல்ல வந்து அந்த பயத்த வந்து முதல்ல எடுத்துடுங்க. நம்ம வேலைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வருமா? அப்டின்ற அந்த பயத்த வந்து எடுத்துட்டு, இத பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணணும் அப்டிங்கிறது தான் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு அப்டின்னா, உங்க வேல வந்து டெஃபினட்டா இருக்கும். உங்களால இன்னும் புரொடக்டிவாவும் இருக்க முடியும். இந்த ஏஐ வந்து பல இண்டஸ்ட்ரீஸ வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்தாலும், நம்ம வந்து ஒரு ஸ்டூடண்ட் அண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இதுல வந்து எப்படி இம்பாக்ட் ஆச்சு? அத பத்தி தான் நம்ம பேசணும். இப்போ ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாஸ்ட்டா அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இப்ப என்னன்னா ஸ்டூடண்ட்டோட கோல் என்ன? அவங்க கிளாஸ்ல போய் ஒரு செஷன வந்து கவனிப்பாங்க. அவங்களுக்கு புரியுதோ, புரியலையோ அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு, மறுபடியும் போய் ஏஐ கிட்ட வந்து அது கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்னு வந்துன்னா, ஏஐல வந்து கேட்கிற கொஸ்டின் வந்து நம்ம ப்ராம்ப்ட் அப்படிங்கிறோம். அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம அழகா டிசைன் பண்ணியாச்சு அப்படின்னா, இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸ்டூடண்ட்க்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் பேங்கே வந்து அது ஒளிஞ்சிருந்தது அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிரும். அதனால வந்து நெறைய புரிய ஆரம்பிச்சுரும்.
இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து என்னன்னா, உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத ஏஐ வந்து இன்னும் பிரேக் டவுன் பண்ணி எக்ஸாம்பிளோட ஸ்டெப் பை ஸ்டெப் குடுக்கறதுனால வந்து அந்த புரிதல் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆயிடுது. ஆக்சுவலா இது ஒரு நல்ல விஷயம். என்னன்னா, அ நெறைய விஷயம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்காம போய் எக்ஸாம் வந்து நல்லா மைண்ட்ல வந்து ஏத்தி, அது எக்ஸாம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் அவங்க டாக்டர், இன்ஜினியர்ஸா வரும்போது, மத்தவங்க லைஃப் தான் பாதிக்கும். அவங்க வந்து இப்பயே வந்து நெறைய புரிஞ்சுகிட்டு போய் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா, அவங்களால வந்து ஒரு பிராக்டிகல் அப்ளிகேஷன் இருக்கும்போது, அவங்க வந்து சர்வே ஆக முடியும். அவங்களால மத்தவங்களும் சர்வே ஆக முடியும். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதி, ஒரு ஜூனியர் இன்ஜினியரா மாறிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் ஒர்க் பண்றான்னு வச்சுக்கங்க. அவரோட லைஃபே அதுல வந்து ஸ்டேக்கா இருக்கு. அதனால வந்து ஏஐ வந்தது ஒரு விதத்துல நல்லது தான். அவங்களால வந்து தெளிவா புரிஞ்சுகிட்டு போய் அவங்களால எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண முடியும். இப்போ ஏஐ இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு காலேஜ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இதுல வரலாம். ஆனா, அங்க தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம வந்து ஏஐ வந்து ஒரு எனிமியா ட்ரீட் பண்ணாம, ஒரு பார்ட்னரா வந்து ட்ரீட் பண்ணணும். அது என்னன்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒரு டீ செய்றோம். டீ செஞ்சுட்டோனே, டீ நல்லா தான் இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, "இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டா இன்னும் தூக்கலா இருக்கும்" அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ தான் அந்த சர்க்கரை. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற விஷயத்த வந்து, அந்த கொஞ்சம் தூக்கலாக்குறதுக்கு வந்து ஏஐ வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுதான் வந்து என்னன்னா, டீச்சர்ஸ் வந்து நெறைய புரிஞ்சுக்கணும். டீச்சர்ஸ் வந்து என்னன்னா, அவங்களோட இன்ஃபர்மேஷன் குடுக்கறது ஒண்ணு. ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு கிளாஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் தான் இருக்கும். அந்த 1 ஹவர்ல என்ன குடுக்க முடியுமோ குடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்டோட ஹெவி லிஃப்டிங் தான் இருக்கு. அவங்க தான் போய் வீட்ல போய் எல்லாத்தையும் போய் புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும். இப்ப ஏஐ இருக்கிறதுனால என்னன்னா, அவங்க குடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு வீட்ல போய் படிக்கும்போது, அவங்க இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால, அவங்களால எக்ஸாம் வந்து நெறைய கிளியர் பண்ண முடியும். இப்போ டீச்சர்ஸ்க்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, நம்போ ஐயோ! நம்ம வேலைக்கே உழவைக்கிற மாரி நெறைய விஷயங்கள் ஆரம்பிக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பேச்ச கேட்க மாட்றாங்களே! அப்டின்ற ஒரு ஒரு கோணம் வந்து டெஃபினட்டா ஒரு வேலிடான கோணம் தான். ஆனா என்னன்னா, ஏஐல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து அது அட்வான்டேஜா எடுத்துக்கணும். ஏஐ வந்து ஒரு மெஷின் தான். ஸோ மெஷின்னு நீங்க பார்க்கும்போது என்னன்னா, மெஷின்க்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது. நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஆன்ஸர் குடுக்குது. ஆனா ஒரு ஹியூமன் இன்டராக்ஷன், ஒரு எம்பத்தி, ஒரு எமோஷனோட ஒரு விஷயத்த நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது, அதனோட வெயிட்டே வந்து ஒரு வேற. இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா, டீச்சர்ஸ் வந்து நான் வந்து ஹெச்ஓடியா இருக்கேன். என்ன மீறி யாருமே இல்ல அப்படின்னு தலகணத்தோட சுத்தணுமா? இல்லாட்டி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பசங்கலாம் வந்து என் பார்வையில இருக்கிறதுனால, என் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவங்கலாம் நல்லா வளரணும். அப்படிங்கிற பார்வத்தோட ஒரு எம்பத்தட்டிக் லுக்கோட நம்ம வந்து ஆப்பரேட் ஆகுறோமா? அதுதான் இப்ப கொஸ்டின். ஏன்னா நம்ம நெறைய விஷயம் வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நெறைய தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு ஒரு அகம்பாவம் சொல்லலாம். அத வச்சு நம்ம சுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னன்னா, சரி நம்மளுக்கு இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தெரியிறதுனால நம்ம யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? எப்படி வந்து நம்ம அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு முன்னேற்றம் குடுக்கலாம்? அப்படின்ற நம்ம பார்வை பார்க்கும்போது, எந்த மெஷினும் வந்து எதுவும் நம்மளுக்கு எதுவும் த்ரெட்டா இருக்க போறதில்ல. எந்த ரோபாட்டும். இப்ப பேங்க்லயே நீங்க போலாம். பேங்க்ல போட்டீங்க அப்டின்னா, ஒரு டெல்லர் இருப்பாரு. டெல்லர் வந்து நீங்க நெறைய வெரைட்டீஸ் பார்த்திருப்பீங்க. சில டெல்லர் வந்து என்னன்னா, கரிசனமா உங்ககிட்ட பேசுவாங்க. சில டெல்லர் வந்து என்னன்னா, "என்னால அவ்வளோதான்ப்பா முடியும். நீ வேற வேல போய் பார்த்துக்கப்பா" அப்டின்ற மாரி தொரத்திருவாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே டெல்லர் தான். ஆனா ஜாப் ஒண்ணு தான். ஆனா எப்படி வந்து ஒரு கஸ்டமர் கூட வந்து இன்டராக்ஷன் பண்றாங்க, அத பொறுத்து வந்து என்னன்னா, அவங்களோட ஜாப் வந்து எப்படி அவங்க எஃபெக்டிவா பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூடாவே பார்க்க முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து புது டெக்னாலஜியா இருந்தாலும், நான் முதல்ல ஆரம்பிச்ச மாரி இந்த பேங்க்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஆக்கும்போது எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டமா மாறுன மாரி, இப்ப என்னன்னா நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா புது டெக்னாலஜி வந்து நம்ம இக்னோர் பண்ண முடியாது. நம்ம அது கூட வந்து டிராவல் ஆகணும். இப்ப அந்த டைம்ல வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து நெறைய பேர் வந்து அப்கிரேட் ஆகல. சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி ஆப்பரேட் பண்ணணும்னு தெரியாம, இல்ல ட்ரெய்னிங் எடுக்காம விட்டுட்டாங்க. அவங்களோட ஜாப் எல்லாம் காணாம போயிருக்கும். அது உண்மதான். ஆனா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது. புது விஷயம் எவ்வளோ வயசா இருந்தா என்ன? நம்ம கத்துக்க வேண்டியது தான் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க போனீங்க அப்டின்னா, டெஃபினட்டா வந்து எந்த ஒரு புது டெக்னாலஜியா இருந்தாலும் ஒரு 2 வாரம் உட்காந்து அத உட்காந்து தெளிவா படிக்க வேண்டியது தான். ஸோ, இப்போ டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்த்தேன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஏஐ வந்து நெறைய விஷயம் முன்னாடியே ப்ரோஆக்டிவா குடுக்கறதுனால வந்து ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ்க்கு வரும்போதே நாலேட்ஜோட தான் வருவாங்க. இப்போ டீச்சர்ஸ் வந்து ஏதாவது தப்பா சொல்ட்டாங்க அப்டின்னா, ஸ்டூடண்ட்னால கரெக்ட்டா பாயிண்ட் பண்ண முடியும். நீங்க வந்து இத தப்பா சொல்றீங்க. எனக்கு வந்து ChatGPT வந்து இந்த மாரி தான் சொல்லிக் குடுத்தது அப்டின்னு. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு டீச்சர்ஸ் வந்து இப்போ பிரிப்பேர் ஆகணும். எப்படி பிரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, அதே ஏஐ வச்சு தான் பிரிப்பேர் ஆகணும். ஏன்னா, இப்போ வந்து எல்லாமே டீச்சரா வரும். ஆனா டீச்சர் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ல தான் வந்து எடுத்து எக்ஸ்பெர்ட் ஆயி அப்படியே அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் பிரெத் ஆஃப் நாலேட்ஜ் குடுக்குது.
இப்போ டீச்சர்ஸ் பண்ண வேண்டிய வேலை வந்து என்னன்னா, எப்படி வந்து ஏஐ வந்து நம்ம ஃப்ரெண்டா எடுத்துக்கிறது, எப்படி அந்த டூல்ஸ வந்து நம்ம கத்துக்கிறது, அதுலருந்து ஆரம்பிக்கணும். எல்லா டீச்சர்ஸும் போயிட்டு ஸ்டூடண்ட் கிட்ட வந்து அட்வொகேட் பண்ணணும். அவங்க வந்து சொல்லணும், "இந்த பாருப்பா, நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த 1 ஹவர் செஷன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போனீங்கன்னா, ChatGPT ஓப்பன் பண்ணுங்க. முதல்ல இந்த கொஸ்டின்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றது வந்து கேளுங்க. ஆன்ஸர கத்துங்க. தெளிவோட வாங்க. நாளைக்கு வந்து என்கிட்ட மறுபடியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை பண்றேன்." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து சஜெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஏஐயும் வந்து இப்போ டைல்யூட் ஆயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட டூல் இருக்கு. அதனால வந்து நீங்க அந்த ரிசர்ச்ச பண்ணி ஸ்டூடண்ட்க்கு வந்து சொல்லலாம். இந்த மாரி இந்த டூல் யூஸ் பண்ணு. இந்த மாரி ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்னா இந்த இந்த மாரி ஒரு டூல யூஸ் பண்ணு. கிராபிக்ஸ்னா இந்த மாரி ஏஐ டூல யூஸ் பண்ணு. அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இன்ஃபர்மேஷன டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து குடுத்துட்டீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்துரும். பரவாயில்லையே நம்ம டீச்சர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு. நீங்க வந்து ஏஐ வந்து ரெசிஸ்ட் பண்ணாம நீங்க வந்து என்னன்னா, அத எம்ப்ரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் மாறிடும். நீங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கன்னா, நீங்க ஏஐயும் எப்படி ஆப்பரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுனால, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிரும். என்னன்னா, ஓகே நம்ம வந்து இவ்ளோ லட்சம் செலவு பண்ணி நம்ம வந்து காலேஜ்ல சேர்றோம். ஆனா எனக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. என்னால வந்து நான் தனியா ரிசர்ச் பண்றத மேல டீச்சர் சொல்றத வச்சு நான் ரிசர்ச் பண்ணதுனால, நெறைய வந்து என்னால கத்துக்க முடியுது. அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்லோவா டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அப்படியே ஸ்லோவா வந்து ஸ்டூடண்ட்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது டெஃபினட்டா ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து பண்ண ஆரம்பிக்கணும். டீச்சர்ஸ் வந்து ஒரு விதமா சர்விஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாரி தான் வந்து நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட்ஸோட ஒரு ஃபியூச்சர வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இல்ல நல்ல வழிக்கு கொண்டு போறதுக்கு வந்து டீச்சர்ஸ் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரே. இப்ப அவங்களுக்கு வந்து குட் நியூஸ் வந்து என்னன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கு. இப்போ டீச்சர்ஸோட வேலை வந்து கொஞ்சம் பளு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வந்து டீச்சர்ஸ் வந்து இன்னும் வேற விதத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ஹியூமன் கனெக்ஷன் வந்து டீச்சர்னால தான் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது டீச்சர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ChatGPT வந்து சொல்லாது, "நீ வந்து பிரில்லியன்ட்" அப்படின்னு சொல்லாது. ஆனா டீச்சர்ஸ் வந்து பல ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்டூடண்ட்டுக்கு வந்து நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இப்போ எப்பயுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னா, அப்படி ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, இப்ப நல்லா படிக்காத பசங்க அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஏஐ வச்சு அவங்களுக்கு எப்படி வந்து அவங்களோட லைஃப்ப வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, டீச்சர்ஸ் வந்து அந்த மாரி ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டூடண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி, அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கலாம். இதுலருந்து என்ன நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, இப்ப டீச்சர்ஸ்க்கு வந்து நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, நெறைய விஷயம் வந்து ChatGPT வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுக்கிறதுனால வந்து நெறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு வராது. ஆனா, நான் படிச்ச டைம்ல வந்து இன்டர்நெட் கூட கிடையாது. அப்போ வந்து நெறைய டவுட் வந்து வரும். டீச்சர்ஸ் பின்னாடியே சுத்த வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. இப்போ ChatGPT வந்து நெறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றதுனால, டீச்சர்ஸ்க்கு வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரது கொஞ்சம் கம்மியாயிடும். அப்போ டீச்சர்ஸ்க்கு இருக்கிற அந்த டைம் வந்து என்னன்னா, அந்த லேக்கா இருக்கிற அந்த ஸ்டூடண்ட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு வந்து எப்படி இந்த டூலிங் எல்லாம் கத்துக் குடுக்கணும், எப்படி அவங்களோட ஃபியூச்சர் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த சர்விஸ் மோட்ல போயிட்டோம் அப்படின்னா, அது இன்னும் வந்து எஃபெக்டிவ் ஆயிடும். ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு ஒரு பிவிட்டல் ரோல் வந்து அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ஏஐ வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாது அப்டின்னா, அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. ஏஐ வந்து ஒருத்தர வந்து இன்ஸ்பயர் பண்ணாது, ஒருத்தர மோட்டிவேட் பண்ணாது, ஒருத்தருக்கு வந்து அ ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் இருக்காது. ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஏஐ குடுக்க முடியாது. அது எல்லாமே வந்து டீச்சர்ஸ்னால குடுக்க முடியும். இப்போ அதுதான் வந்து நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அத வச்சுட்டு தான் வந்து இந்த ப்ராப்ளத்த வந்து அப்ரோச் பண்ணி, நம்ம வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அவங்களோட வந்து கரை சேர்க்கணும் அப்டிங்கிற மாரி அப்ரோச் பண்ணணும் எல்லா டீச்சர்ஸும். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ இதுல ஏஐ வச்சு வந்து டீச்சர்ஸ் வந்து நெறைய லேர்ன் பண்ணலாம். எப்டின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ChatGPT கேட்கும்போது அது எப்படி பிரசன்ட் பண்ணுது? எல்லாமே ஒரு ஸ்டெப்பா வந்து கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணி புரியிற மாரி வந்து பிரசன்ட் பண்ணும். இப்போ அதே ஸ்ட்ராட்டஜிய வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல வந்து அடாப்ட் பண்ணலாம். அவங்களும் வந்து ஒரு ChatGPT ஸ்டைல்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்டின்னா, அத வந்து ஒரு கன்ஃப்யூசிங் மேனர்ல வந்து சொல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குனா, அது ஒரு அட்வான்டேஜா போயிடும். அப்பனா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ChatGPT போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, உங்களுது கொஞ்சம் பெட்டரா கூட இருக்கலாம். ஏன்னா ChatGPT வந்து ஒரு ஒரு டெவலப்பர் எழுதின கோடு தான். அதனால வந்து என்னன்னா, அந்த டீச்சிங் ஸ்டைல வந்து மாத்தறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் வந்து பார்க்குறேன். அதனால டீச்சர்ஸ் வந்து அந்த இனிஷியல் அந்த வொர்க் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த வொர்க் பண்ணியாச்சு அப்டின்னா, உங்களோட டீச்சிங் பேட்டர்னே வந்து மாறிடும். இன்னொன்னு வந்து ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா, அது லெபார்டரீஸ் அதெல்லாம் வந்து என்னன்னா, அது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் குடுக்கும். ஸ்டூடண்ட்ஸ் வந்து போய் YouTube வீடியோஸ்லாம் வந்து பார்த்தாகணும். ஆனா, டீச்சர்ஸ் தான் வந்து அந்த லெபார்டரீஸ் எல்லாம் வந்து சூப்பர்விஷன் பண்ணுவாங்க. அந்த மாரி டைம்ல வந்து என்னன்னா, டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் எந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆகும், என்னென்ன வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இன் ஜெனரல் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ வந்து டீச்சர்ஸ்க்கு தான் நெறைய ஹெல்ப் பண்ற மாரி எனக்கு தெரியுது ஸ்டூடண்ட்ஸோட. ஏன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாதி படிக்கிற விஷயத்த வந்து மறந்துருவாங்க.
அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் விஷயம் படிக்கும்போது முந்தின இருக்கிற விஷயத்த வந்து மறந்துடுவாங்க. ஆனா டீச்சர்ஸ் வந்து என்னன்னா, எல்லா டிசிப்ளின்லயும் வந்து இருக்காங்க. அவங்க வந்து நெறைய வருஷம் இருக்க போறாங்க. அப்பன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல வர ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர்டாவே இருக்கலாம். ஏன்னா அவங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ வந்து எம்ப்ரேஸ் பண்ணதால, ஃபியூச்சர்ல வர ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்ல இருந்து அவங்க வந்து கரெக்ட்டான பாத்ல வந்து கைட் பண்ணிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற மாரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து நாலேட்ஜ் கேப் வந்து நெறைய இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து பிரில்லியன்ட்ன்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் வேற மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களா வரும்போது ஒரு வித்தியாசமான வேர்ல்டுக்கு தான் வராங்க. அப்பன்னா டீச்சர்ஸ தான் அவங்க நம்பி வராங்க. ஸோ டீச்சர்ஸோட ஜாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து டீச்சர்ஸோட ரோல் வந்து த்ரெட்ன்னு நான் வந்து பார்க்கறதில்ல. இது த்ரெட் மாரி பார்க்காம வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இன்னும் நெறைய டூல்ஸ் வந்து கிடைச்சுச்சு. இப்ப நடந்து போறவனுக்கு வந்து ஒரு கார் கிடைச்சதுன்னா எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ, அதே மாரி வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இப்ப வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ நான் வந்து அப்படிதான் பார்க்குறேன். டீச்சர்ஸும் இப்படி தான் பார்க்கணும். இப்ப நான் இந்த வீடியோ மூலியமா வந்து 2 பேருக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த காலேஜ் பிரின்சிபல் அப்புறம் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவங்களோட வேலை வந்து என்னன்னா, டீச்சர்ஸ வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ நீங்க வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கங்க. நீங்க கத்துக்குங்க. ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் கேட்கிற கேள்விக்கு வந்து இப்ப வந்து நீங்க நல்லா எஃபெக்டிவா வந்து பதில் சொல்ல முடியும். அப்படின்ற அந்த மோட்டிவேஷன் குடுத்து அவங்களுக்கு ட்ரெய்னிங் வந்து அனுப்பணும். அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பிரிப்பரேஷன் பண்ணணும். அது வந்து நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா ஸ்கூல் அப்புறம் எல்லா காலேஜஸும் இத வந்து ஒரு பெரிய ஒரு மிஷனா எடுத்து நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்ல வந்து இத வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணணும். இத பண்ணியாச்சு அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களால வந்து இப்போ பண்ற ஒரு ஜாபோட இன்னும் நெறையவே பண்ண முடியும். அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட். செகண்ட் கோரிக்கை வந்து என்னன்னா, நான் வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அங்க நான் வைக்கிறேன். சீஃப் மினிஸ்டருக்கு வந்து நான் வந்து வைக்கிறேன். அவங்க வந்து ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த காலேஜஸ்க்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது இத ரெகக்னைஸ் பண்ணி, அது வந்து ஒரு கரிக்குலம்ல வந்து கொண்டாந்துடணும். கொண்டாந்தா ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ஸே குடுக்கணும். எப்படி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணி, எப்படி உங்க பாடத்த நீங்க படிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிஸ்டம வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்டே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து, அது ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாரி வச்சு, டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாரி கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா, 2, 3 வருஷத்துல இது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். இது வந்து என்னன்னா, ரொம்ப ஒரு ஒரு கோ எக்ஸிஸ்டிங்கா வந்து எல்லாருமே இருக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கும், ஸ்டூடண்ட்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. டீச்சர்ஸோட ஜாபும் வந்து கொஞ்சம் மாறும். ஆனா வந்து இன்னும் எஃபெக்டிவா பண்ண முடியும். காலேஜஸும் வந்து அவங்க எப்படி வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அவங்களோட ரேங்கிங் எல்லாமே வந்து இன்னும் வந்து பம்ப் பண்ண முடியும். அதனால வந்து என்னன்னா, இ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம எடுத்துட்டு, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ ஒரு த்ரெட்டா நினைக்காம, நம்ம ஒரு கம்பேனியனா நினைச்சுட்டு நம்ம வந்து ஆப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோள வந்து நம்ம நான் வந்து ஹெச்ஓடி அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ்க்கெல்லாம் வைக்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்க்கு வைக்கிறேன். சரி. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணோம். எப்படி வந்து டீச்சர்ஸோட ஜாப் வந்து செக்யூர்டா இருக்க போகுது அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த சேனலோட கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து ஜாயின் பண்ணட்டும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.